பிக் பாஸ் வெயிட்ல இந்த வாரம் வீக்லி டாஸ்க்காக ஏதோ கல்ல அடிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. காலையிலேயே வெற்றி படிக்கட்டு டைல்ஸ் உருவாக்குறதா என்னன்னு தெரியல. பட் அணிகள் என்னன்னு பார்ப்போங்க. மஞ்சரியும் ராணுவும் ஒரு டீம் நினைக்கிறேன், ரயானும் ஜாக்லினும் ஒரு டீம், அப்படி அது மாதிரி தான் தெரியுது அந்த கலர்களை பார்த்தா. தீபக்கும் முத்துக்குமரனும் ஒரு டீம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் இவர் நம்ம ஜெஃப்ரியும் பவித்ராவும் ஒரு டீம் அப்படிங்கிறதுலாம் இதில் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் சௌந்தர்யா அவங்க ரெட் கலர் ஷர்ட் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க பிங்கா, விஷாலு, அன்ஷிதா அவங்க கலர்ஸ் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த டாஸ்க் ஒரு கடுமையான டாஸ்க்காக இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு டீமாக பிரிஞ்சு விளையாடுறாங்க. ஒருவேளை வெற்றி பெறுவங்களுக்கு ஜோடியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸா என்ன மாதிரி, ஏன்னா அந்த கல்களை சேமித்து வைக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கல்களையே காணும். இவங்க வெவ்வேறு டீம் தானே, இவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த இடம் தான் பிரேக் இடம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு அந்த தள்ளுமுள்ளி ஏற்படும் பொழுது நடிக்கிறான்னு சொன்ன அந்த வார்த்தை தாங்க இப்போ பல பேருக்கு மனதில் வலியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு, அதுவும் பிக் பாஸ் வீட்னா அதை கவனிக்கணுமே தவிர்த்து அவன் நடிக்கிறானா அது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த இடத்துல அருண் எங்கேருந்து ஓடி அவர் எழுப்புறாரு. அப்போ கூட ஜெஃப்ரி என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி தான் தள்ளி விட்டேன் அப்படிங்கும்போது சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபெஷன் ரூம் கூட்டு போறாரு. இவங்கெல்லாம் ஒரே கலரு, அது என்ன இந்த பிங்க் கலர் மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை வெற்றி பெற்றா அப்படி மாறுறாங்களா என்னங்கிறதுலாம் நம்ம டாஸ்க். ஒருவேளை இவங்க கல்களை எடுத்து கொடுக்குற அணியா, நிறைய கன்ஃபியூஷனான ஒரு நிலைக்கு இது ஏற்பட்டிருக்கு. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒருத்தர் அடிபட்டுட்டார் அப்படின்னா அதுக்கு தான் முன்னுரிமை தருணுமே தவிர்த்து, ஏன்னா டாஸ்க்கு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கலாம், தவறு கிடையாது. அந்த இடத்துல நடிக்கிறான்னு சொன்ன வார்த்தை பல பேருக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கும் கண்டிப்பாக அந்த வலியை ஏற்படுத்தியிருக்கு. எனவே ராணுவ மருத்துவமனைக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டதாக பிக் பாஸே சொல்லியிருக்காரு. நாம் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா என்ன நடக்குது அப்படிங்கும்போது, ராணு எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு தகவல் வந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் அவர் அந்த டாஸ்கில் தொடர்ந்து பங்கெடுக்க முடியுமா, இனிவரும் காலங்களில் ஒரு டாஸ்கில் பங்கெடுப்பாரா அப்படின்னு தெரியல. என்ன மாதிரியான அடி அப்படிங்கிற அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.